மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்கள் தொலைபேசியிலே நாம் என்னதான் குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் எதையும் எடுத்துக்கொள்வதாக இல்லை. எல்லன்புற ஊராட்சி அந்த ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர் நேரடியாக அழைப்பு பார்த்தால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாஞ்சன் விடுதி ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 188 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,15,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்வில் பேசும்போது இன்று முதல் சில நாட்களுக்கு கனமழை பெய்யும் என கூறியுள்ளனர். அரசு முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் பாதுகாப்பு மையங்கள், உணவு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் செய்துள்ளனர். முகாம்களில் அதிகாரிகள் இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாலும் சில திட்டங்களை அவர் நிறைவேற்றுவதே இல்லை. என் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி மக்கள் என்னிடம் 3 சக்கர வண்டி கேட்டு மனு கொடுக்கிறார்கள். அந்த மனுக்களை அமைச்சராக நான் அதிகாரிக்கு அனுப்பி பேசினாலும் அந்த மனுவை பரிசீலிக்கிறாரா என்றே தெரியவில்லை. ஒரு மாதம் முன்பு ஒரு இளைஞர் வந்தார். எப்படி வந்தார் என்றால், ஒருவர் தோளில் அவரை தூக்கி வந்தார். எனக்கு 3 சக்கர வண்டி வேணும் என என்னிடம் மனு கொடுத்தார். அந்த மனுவுக்கும் நடவடிக்கை இல்லை. முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்றே இந்த துறையை வைத்துக்கொண்டு நலத்திட்டங்கள் வழங்கி வருகிறார். இனிமேலாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கனிவோடு 3 சக்கர வண்டி உள்ளிட்ட நலத்திட்டங்களை அதிகாரிகள் வழங்க வேண்டும். அதே போல ஒரு மாதம் முன்பு எல்லன்புரம் ஊராட்சியில் ஆய்வு செய்தேன். அப்போது ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த கூட்டு ஆழ்குழாய் கிணறு பழுதடைந்து மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு ஏராளமான விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளிடம் சொல்லியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் எனக்காக எதையும் கேட்கவில்லை, ஏழை எளிய மக்களுக்காகத்தான் கேட்கிறேன். இதுபோன்ற அரசு திட்டங்களை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என வலி நிறைந்த வார்த்தைகளோடு வேதனையோடு பேசினார் அமைச்சர் மெய்யநாதன். தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நமது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாஞ்சன் விடுதி ஊராட்சியில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலான மக்கள் தொடர்பு முகாமிற்கு தலைமையேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற வகையிலும் பல ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதநேயத்தோடும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா IAS அவர்களே, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நடத்திட்டு இருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த முகாம்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் சட்டமன்ற நிகழ்வுகளை முடித்து இரவு நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காலையிலே வந்து பல்வேறு கொடிவகையில் பார்த்தீங்கன்னா இந்த கனமழையின் காரணமாக இடியவள் என்ற ஒரு 50 சிறுமி வீடு இடிந்து உயிரிழக்கக்கூடிய அந்த விபத்தினை நேரடியாக பார்த்து ஆய்வு செய்துவிட்டு மன வருத்தத்துடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றையிலிருந்து கனமழை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கனமழையின் போது நாம் அனைவரும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல அரசு அதிகாரிகளும் நாங்களும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா காலைல 5:30 மணியிலிருந்து இப்ப 10:30 மணிக்குள்ள மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு மேல கனமழை. அதே அடுத்து நம்ம மாவட்டத்துக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் யாரெல்லாம் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்குவதற்கான
அந்த நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து அதற்கான பணிகளும் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய தலைநகர்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்டிப்பாக 24 மணி நேரமும் அங்கே இருக்க வேண்டும். அதேபோல அங்கே இருக்கின்ற வட்டாட்சியர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த தலைமையிடத்தில் இருக்க வேண்டும். நேரடியாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு கட்டுப்பாடுகளை இன்றைக்கு நேரடியாக 24/7 என்ற அடிப்படையில் உங்களுடைய எந்த குறைகள் இருந்தாலும் தெரிவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்டிப்பாக இன்றும் நாளையும் நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த விழா நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த மக்கள் தொடரும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நீண்ட நாட்களாக கிடைக்காதவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பல்வேறு விவசாயம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நமது மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்கள் தொலைபேசியிலே நாம் என்னதான் குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் எதையும் எடுத்துக்கொள்வதாக இல்லை. இங்கே தொகுதியில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி மக்கள் நேரடியாக என்னை சந்தித்து 3 சக்கர வண்டி கேட்டு என்னிடத்தில் மனு கொடுத்து அவர்களிடத்தை அனுப்பி அதற்கான எந்த ஒரு அமைச்சர் கொடுக்கின்ற மனுவை அவருக்கு பரிசீலிக்கிறாரா என்றே எனக்கு தெரியவில்லை. ஒரு வார காலத்துக்கு முன்பாக ஒரு இளைஞர் வந்தார். எப்படி வந்தார்னா ஒருத்தர் தோல் மீது தூக்கிட்டு வந்தார். எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு 3 சக்கர வண்டி வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னகத்திலே அந்த துறையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்து விட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கால் இழந்தவர்கள், கை கால் நடக்க முடியாதவர்கள், இவர்களை கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த மாஞ்சானுடைய ஊராட்சியில இப்ப பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. நிறைய பேருடைய வீடுகள் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதியில இன்றைக்கு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் நத்தம் பருவக்கு 3 ஏக்கர் இடம் உள்ளது. இங்க இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர், ஆர்டிஓ நேரடியாக ஆய்வு செய்து யாருக்கெல்லாம் அந்த வீடுகள் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த இடத்தில் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு 1 மாத காலத்துக்கு முன்பாக எல்லன்புரம் ஊராட்சியிலே நேரடியாக போய் ஆய்வு செய்கிறேன். அங்க இருக்கின்ற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த கூட்டு விவசாயம் மொத்தமா ஒரு போர் போட்டு அந்த மக்கள் விவசாயம் செஞ்சிருக்காங்க. இடையில அந்த போர் பாதிக்கப்பட்டு அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பயனற்று இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதாவது வேளாண் பொறியியல் துறையுடைய அதிகாரிகளுக்கு தொலைபேசிகளில் நான் பேசுகிறேன். அந்த 12 இடங்களிலே அமைக்கலாம், 10 இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லன்புரம் ஊராட்சி அந்த ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர் நேரடியாக அனுப்பி பார்த்தால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. அரசு அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ எனக்காக நான் யாரிடத்திலும் எங்கேயும் கேட்டது கிடையாது. அதனால தயவு செய்து நான் சொல்கின்ற கோரிக்கைகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனையும் ஆய்வு செல்ல வேண்டும். இப்படி தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் இப்படி இருக்கிறால் மனிதநேயத்தோடு எந்த பகுதி மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை, காலை உணவு திட்டம் 21 லட்சம் காலை உணவு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.